بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. அத்தியாயம் அல் முஃமினூன் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 118. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையவர்கள் எனில் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றார்கள், மேலும் வீணானவற்றை விட்டு விலகி இருக்கின்றார்கள். இன்னும் ஜகாத்தை அதன் நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவராயிருக்கின்றார்கள். மேலும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கின்றார்கள். தங்களுடைய மனைவியரிடமோ தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களிடமோ தவிர. அத்தகைய நிலையில் அவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் அல்லர். فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. ஆயினும் எவர்கள் இதற்கப்பாலும் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களே வரம்பு மீறக்கூடியவர்களாவர். இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவராயிருக்கின்றார்கள். மேலும் தங்களுடைய தொழுகைகளையும் பேணுபவராயிருக்கின்றார்கள். இவர்கள்தாம் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை பெறும் வாரிசுகளாவர். இன்னும் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا فَكَسَوْنَا الْعِظَامَ لَحْمًا ثُمَّ أَنشَأْنَاهُ خَلْقًا آخر فتبارك الله أحسن الخالقين.
ثم إنكم بعد ذلك لميتون ثم إنكم يوم القيامة تبعثون. மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் செலுத்தப்பட்ட விந்தாக ஆக்கினோம். பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம். பின்னர் அந்த இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம். பிறகு அச்சதைக்கட்டியை எலும்புகளாய் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளை சதையால் போர்த்தினோம். பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம். பெரும் அருட்பேறுகள் உடையவன் ஆவான் அல்லாஹ். படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன். பின்னர் நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிக்க கூடியவர்கள்தாம். பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள். وَلَقَدْ خَلَقْنَا فَوْقَكُمْ سَبْعَ طَرَائِقَ وَمَا كُنَّا عَنِ الْخَلْقِ غَافِلِينَ وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً بقدر فأسكناه في الأرض وإنا على ذهاب به لقادرون فأنشأنا لكم به جنات من نخيل وأعناب لكم فيها فواكه كثيرة ومنها تأكلون وشجرة تخرج من طور سيناء تنبت بالدهن وصبغ للآكلين. திண்ணமாக நாம் உங்களுக்கு மேலே 7 பாதைகளை படைத்திருக்கின்றோம். மேலும் படைக்கும் கலையில் நாம் எதுவும் அறியாதவராக இல்லை. இன்னும் வானிலிருந்து நாம் சரியாக கணக்கிட்டு குறிப்பிட்ட அளவு மழையை இறக்கினோம். பின்னர் அதனை பூமியில் தேக்கி வைத்தோம். நாம் விரும்புகின்றபடி அதனை இல்லாமல் ஆக்கிடவும் ஆற்றலுடையோம். மேலும் அதன் மூலம் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உங்களுக்காக நாம் உருவாக்கினோம். இத்தோட்டங்களில் சுவை மிகுந்த ஏராளமான கனிகள் உங்களுக்கு இருக்கின்றன. இன்னும் அவற்றிலிருந்து நீங்கள் உணவை பெற்றுக்கொள்கின்றீர்கள். மேலும் தூர் சைனாவில் வளர்கின்ற மரத்தையும் நாம் படைத்தோம். எண்ணெயுடனும் மற்றும் உண்ணுகின்றவர்களுக்கு குழம்புடனும் அது முளைக்கின்றது. وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهَا وَلَكُمْ فِيهَا مَنَافِعُ كَثِيرَةٌ وَمِنْهَا تَأْكُلُونَ وَعَلَيْهَا وَعَلَى الْفُلْكِ تُحْمَلُونَ. திண்ணமாக கால்நடைகளிலும் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றுக்குள் இருப்பவற்றிலிருந்து ஒரு பொருளை, பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். மேலும் அவற்றில் ஏராளமான பயன்களும் உங்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் அவற்றை உண்ணவும் செய்கின்றீர்கள். அவற்றின் மீதும்
கப்பல்கள் மீதும் நீங்கள் ஏற்றிச் செல்லப்படுகின்றீர்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَىٰ قَوْمِهِ فَقَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُم مِّنْ إِلَٰهٍ غَيْرُهُ أَفَلَا تَتَّقُونَ فقال الملأ الذين كفروا من قومه ما هذا إلا بشر مثلكم يريد أن يتفضل عليكم ولو شاء الله لأنزل ملائكة ما سمعنا بهذا في آبائنا الأولين إن هو إلا رجل به جنة فتربصوا به حتى حين. திண்ணமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாய மக்களே, அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? அவருடைய சமுதாயத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைவர்கள் கூறலானார்கள், இவர் உங்களைப் போன்ற மனிதரே என்று வேறில்லை. இவர் உங்களை விட உயர்வடைய வேண்டும் என நினைக்கின்றார். அல்லாஹ் யாரையேனும் தூதராக அனுப்ப நாடியிருந்தால் வானவர்களை அனுப்பி வைத்திருப்பான். மனிதர் இறை தூதராய் வருவார் எனும் இச்செய்தியை எங்கள் மூதாதையரிடமிருந்து நாங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லையே. இந்த மனிதருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடித்திருக்கின்றது என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இவருடைய விஷயத்தில் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள். இவருடைய பைத்தியம் தெளியக்கூடும். قال رب انصرني بما كذبون فأوحينا إليه أن اصنع الفلك بأعيننا ووحينا فإذا جاء أمرنا وفارت النور فاسلك فيها من كل زوجين اثنين وأهلك إلا من سبق عليه القول منهم ولا تخاطبني في الذين ظلموا إنهم مغرقون. அதற்கு நூஹ், என் இறைவனே, அவர்கள் என்னை பொய்யனென்று கூறிவிட்டதனால் இனி நீயே எனக்கு உதவி செய்வாயாக என்று இறைஞ்சினார். நாம் அவருக்கு வஹி அறிவித்தோம். நாம் அறிவிக்கின்றபடியும் நமது கண்காணிப்பிலும் ஒரு கப்பலை தயார் செய்யும். பின்னர் நம் கட்டளை வந்ததும் உலையிலிருந்து தண்ணீர் பொங்கி எழ ஆரம்பித்தால் எல்லா வகை பிராணிகளிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரையும் அதில் ஏற்றிக்கொள்ளும். அவர்களில் யாருக்கு எதிராக முன்னரே தீர்ப்பாகிவிட்டதோ அவர்களை தவிர. மேலும் கொடுமைக்காரர்களை பற்றி நீர் எம்மிடம் எதுவும் பேசாதீர். இதோ இவர்கள் மூழ்கடிக்கப்படவிருக்கின்றார்கள்.
فإذا استويت أنت ومن معك على الفلك فقل الحمد لله الذي نجانا من القوم الظالمين وقل رب أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين நீரும் உம்முடன் இருப்பவர்களும் கப்பலில் ஏறிக்கொண்டதும் கூறுவீர்களாக, கொடுமை புரியும் மக்களிடமிருந்து எங்களை விடுவித்த அல்லாஹுக்கே அனைத்து நன்றியும். மேலும் கூறுவீராக, என் இறைவனே, அருள்வளம் கொண்டதோர் இடத்தில் என்னை இறக்குவாயாக. நீ மிகச்சிறந்த இடத்தை நல்கக்கூடியவன். إن في ذلك لآيات وإن كنا لمبتلين திண்ணமாக இவ்வரலாற்றில் பெரும் சான்றுகள் உள்ளன. திண்ணமாக நாம் சோதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ثم أنشأنا من بعدهم قرنا آخرين فأرسلنا فيهم رسولا منهم أن اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون அவர்களுக்கு பிறகு நாம் வேறொரு காலகட்டத்து சமூகத்தினரை தோற்றுவித்தோம். பிறகு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களிடம் நாம் அனுப்பினோம். அவர் அவர்களுக்கு இவ்வாறு அழைப்பு விடுத்தார்: அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் அஞ்சுவதில்லையா என்ன? وقال الملأ من قومه الذين كفروا وكذبوا بلقاء الآخرة وأترفناهم في الحياة الدنيا ما هذا إلا بشر مثلكم يأكل مما تأكلون منه ويشرب مما تشربون ولئن أطعتم بشرا مثلكم إنكم إذا لخاسرون أيعدكم أنكم إذا متم وكنتم ترابا وعظاما أنكم مخرجون هيهات هيهات لما توعدون إن هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما نحن بمبعوثين إن هو إلا رجل افترى على الله كذبا وما نحن له بمؤمنين மேலும் அவருடைய சமூகத்தில் எந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, இன்னும் இறுதி நாளின் சந்திப்பை பொய்யென்று வாதாடினார்களோ, மேலும் இவ்வுலகில் ஆடம்பரமான வாழ்க்கையை எவர்களுக்கு நாம் வழங்கி இருந்தோமோ
அந்த தலைவர்கள் கூறலானார்கள், இவர் உங்களைப் போன்ற மனிதரே என்று வேறில்லை. நீங்கள் உண்ணுகின்றவற்றையே இவரும் உண்ணுகின்றார், மேலும் நீங்கள் பருகுகின்றவற்றையே இவரும் பருகுகின்றார். எனவே உங்களைப் போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாயின் அப்போது திண்ணமாக நீங்கள் இழப்பிற்குரியவர்களாகி விடுவீர்கள். நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பிறகு நீங்கள் மண்ணறைகளிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று இவர் உங்களிடம் எச்சரிக்கின்றாரா? உங்களிடம் விடுக்கப்படும் இந்த எச்சரிக்கை சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கை இல்லை. நாம் இறக்கப் போவதும் உயிர் வாழ்வதும் இங்குதான். நாம் ஒருபோதும் எழுப்பப்பட மாட்டோம். அல்லாஹ்வின் பேரில் பொய்யை புனைந்துரைத்துக் கொண்டிருக்கும் மனிதரே இவர். நாம் ஒருபோதும் இவரை நம்ப மாட்டோம். قال رب انصرني بما كذبون قال عما قليل ليصبحن نادمين فأخذتهم الصيحة بالحق فجعلناهم غثاء فبعدا للقوم الظالمين. அதற்கு அந்த தூதர் இறைஞ்சினார், என் இறைவனே, இவர்கள் என்னை பொய்யன் என்று தூற்றிவிட்ட காரணத்தால் நீயே எனக்கு உதவி புரிந்திடுவாய். அதற்கு இறைவன், நெருங்கிவிட்டது, இவர்கள் தாங்கள் செய்தவற்றை குறித்து வருந்தப் போகின்ற காலம் என பதில் அளித்தான். இறுதியில் முற்றிலும் நியாயத்திற்கேற்பவே ஓர் உரத்த ஓசை அவர்களை பிடித்துக் கொண்டது. அவர்களை நாம் குப்பை கூளங்களாக்கி எரிந்து விட்டோம். தொலைந்து போகட்டும் கொடுமை புரிந்த சமூகத்தார். ثم أنشأنا من بعدهم قرونا آخرين ما تسبق من أمة أجلها وما يستأخرون ثم أرسلنا رسلنا تترى كلما جاء أمة رسولها كذبوه فأتبعنا بعضهم بعضا وجعلناهم أحاديث فبعدا لقوم لا يؤمنون. பின்னர் வேறு பல சமூகங்களை அவர்களுக்கு பிறகு நாம் தோற்றுவித்தோம். எந்த சமூகமும் தன்னுடைய தவணை வருமுன் அழிந்து போவதும் இல்லை, அதற்கு பிறகு வாழ்வதும் இல்லை. பிறகு நாம் தொடர்ந்து நம் தூதர்களை அனுப்பிக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு சமூகத்திலும் அதனுடைய தூதர் அதனிடம் வந்தபோது அந்த சமூகத்தினர் அவரை பொய்யரென்றே தூற்றினர். நாமும் அந்த சமூகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்துக் கொண்டே வந்தோம். இறுதியில் அவர்களை நாம் வெறும் கதைகளாய் ஆக்கிவிட்டோம். சாபம் உண்டாகட்டும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது. ثم أرسلنا موسى وأخاه هارون بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه فاستكبروا وكانوا قوما عالين فقالوا أنؤمن لبشرين مثلنا وقومهما لنا عابدون فكذبوهما فكانوا من المهلكين
وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ لَعَلَّهُمْ يَهْتَدُونَ பிறகு நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நம் சான்றுகள் மற்றும் தெளிவான ஆதாரத்துடன் ஃபிரௌனிடமும் அவனுடைய அரசவை பிரமுகர்களிடமும் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் பெரும் செருக்குடன் நடந்து கொண்டனர். மேலும் ஆணவம் கொண்ட மக்களாகவும் இருந்தனர். எங்களைப் போன்ற இரு மனிதர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? அவர்களின் சமூகத்தினர் எங்களுக்கு அடிமைகளாயிற்றே என்று கூறலானார்கள். ஆக அவர்கள் அவ்விருவரையும் பொய்யர்கள் என்றனர். எனவே அழிக்கப்பட்டவர்களில் இவர்களும் சேர்க்கப்பட்டனர். மேலும் மூசாவுக்கு நாம் வேதம் வழங்கினோம், மக்கள் அதன் மூலம் நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக. وَجَعَلْنَا ابْنَ مَرْيَمَ وَأُمَّهُ آيَةً وَآوَيْنَاهُمَا إِلَى رَبْوَةٍ ذَاتِ قَرَارٍ وَمَعِينٍ மேலும் நாம் மரியத்தின் குமாரரையும் அவருடைய அன்னையையும் ஒரு சான்றாக ஆக்கினோம். அமைதியான நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓர் உயரமான இடத்தில் அவ்விருவருக்கும் நாம் தஞ்சம் அளித்தோம். يَا أَيُّهَا الرُّسُلُ كُلُوا مِنَ الطَّيِّبَاتِ وَاعْمَلُوا صَالِحًا إِنِّي بِمَا تَعْمَلُونَ عَلِيمٌ وَإِنَّ هَٰذِهِ أُمَّتُكُمْ أُمَّةً وَاحِدَةً وَأَنَا رَبُّكُمْ فَاتَّقُونِ தூதர்களே, உண்ணுங்கள் தூய்மையானவற்றை, செய்யுங்கள் நன்மைகளை. நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். மேலும் உங்களுடைய இந்த சமுதாயம் திண்ணமாக ஒரே சமுதாயமாகும். மேலும் நான் உங்கள் அதிபதியாவேன். எனவே எனக்கே அஞ்சுங்கள். فَتَقَطَّعُوا أَمْرَهُم بَيْنَهُمْ زُبُرًا ۖ كُلُّ حِزْبٍ بِمَا لَدَيْهِمْ فَرِحُونَ فَذَرْهُمْ فِي غَمْرَتِهِمْ حَتَّىٰ حِينٍ ஆயினும் பிற்காலத்தில் மக்கள் தங்களுடைய தீனை, நெறியை தங்களுக்கிடையே துண்டு துண்டாக்கிக் கொண்டார்கள். ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சரி, அவர்களை விட்டு விடுவீராக. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தம் அலட்சிய போக்கில் அவர்கள் மூழ்கி கிடக்கட்டும். أَيَحْسَبُونَ أَنَّمَا نُمِدُّهُم بِهِ مِن مَّالٍ وَبَنِينَ نُسَارِعُ لَهُمْ فِي الْخَيْرَاتِ بَل لَّا يَشْعُرُونَ إِنَّ الَّذِينَ هُم مِّنْ خَشْيَةِ رَبِّهِم مُّشْفِقُونَ وَالَّذِينَ هُم بِآيَاتِ رَبِّهِمْ يُؤْمِنُونَ وَالَّذِينَ هُم بِرَبِّهِمْ لَا يُشْرِكُونَ وَالَّذِينَ يُؤْتُونَ مَا آتَوا وَقُلُوبُهُمْ وَجِلَةٌ أَنَّهُمْ إِلَى رَبِّهِمْ راجعون أُولَئِكَ يُسَارِعُونَ فِي الْخَيْرَاتِ وَهُمْ لَهَا سَابِقُونَ நாம் அவர்களுக்கு பொருளையும் மக்களையும் அழித்து உதவி புரிந்து கொண்டிருக்கின்றோமெனில், நாம் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவதில் அதிவேகமாயிருக்கின்றோம் என்று அவர்கள் கருதுகின்றார்களா? இல்லை, உண்மை நிலவரத்தை அவர்கள் அறிவதில்லை. உண்மையில்
எவர்கள் தம் இறைவனின் அச்சத்தால் நடுங்கக்கூடியவர்களாயிருக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் தம் இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இன்னும் எவர்கள் தம் இறைவனுக்கு எவரையும் இணை வைக்காதிருக்கின்றார்களோ, எவர்கள் தான தர்மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, மேலும் தம் இறைவனிடம் திரும்பிச் செல்ல வேண்டியவர்களாயிருக்கின்றோம் எனும் எண்ணத்தில் இதயம் நடுங்கியவாறு இருக்கின்றார்களோ, அத்தகையவர்கள் மட்டுமே நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்பவர்களாகவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்று அவற்றை அடையக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். وَلَا نُكَلِّفُ نَفْسًا إِلَّا وُسْعَهَا وَلَدَيْنَا كِتَابٌ يَنطِقُ بِالْحَقِّ وَهُمْ لَا يُظْلَمُونَ بَلْ قُلُوبُهُمْ فِي غَمْرَةٍ مِّنْ هَذَا وَلَهُمْ أَعْمَالٌ مِّن دُونِ ذَلِكَ هُمْ لَهَا عَامِلُونَ حَتَّى إِذَا أَخَذْنَا مُتْرَفِيهِم بِالْعَذَابِ إِذَا هُمْ يَجْأَرُونَ لَا تَجْأَرُوا الْيَوْمَ إِنَّكُمْ مِنَّا لَا تُنصَرُونَ நாம் எந்த மனிதனுக்கும் அவனது சக்திக்கு அதிகமாக சிரமம் அளிப்பதில்லை. ஒவ்வொருவரின் நிலையையும் மிகச்சரியாக எடுத்துரைக்கக்கூடிய ஓர் ஏடு நம்மிடம் இருக்கிறது. ஆகையால் மக்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். ஆயினும் இம்மக்கள் இதனை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய செயல்களும் மேலே கூறப்பட்ட அந்த வழிமுறைக்கு மாறுபட்டிருக்கின்றன. அவர்கள் இத்தகைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இறுதியில் அவர்களில் சுகபோகங்களிலேயே மூழ்கி கிடப்பவர்களை வேதனையை கொண்டு நாம் பிடித்துக் கொள்ளும் போது அவர்கள் ஓலமிட்டு அலறத் தொடங்குவார்கள். இன்று நீங்கள் எதை பற்றியும் முறையிடவோ புலம்பவோ வேண்டாம். நிச்சயம் எம்மிடமிருந்து எந்த உதவியையும் பெறமாட்டீர்கள். قَدْ كَانَتْ آيَاتِي تُتْلَى عَلَيْكُمْ فَكُنْتُمْ عَلَى أَعْقَابِكُمْ تَنكِصُونَ مُسْتَكْبِرِينَ بِهِ سَامِرًا تَهْجُرُونَ என் வசனங்கள் உங்களிடம் ஓதி காட்டப்பட்டு வந்தன. அப்போது தூதரின் குரலை கேட்டதும் பின்னோக்கி ஓடினீர்கள். இருமாப்பு கொண்டவர்களாய் அவரை அலட்சியம் செய்து கொண்டும் தங்கள் அவைகளில் அவரை பழித்துரைத்துக் கொண்டும் பொல்லாங்கு கூறிக்கொண்டும் இருந்தீர்கள். أَفَلَمْ يَدَّبَّرُوا الْقَوْلَ أَمْ جَاءَهُم مَّا لَمْ يَأْتِ آبَاءَهُمُ الْأَوَّلِينَ أَمْ لَمْ يَعْرِفُوا رَسُولَهُمْ فَهُمْ لَهُ مُنكِرُونَ أَمْ يَقُولُونَ بِهِ جِنَّةٌ بَلْ جَاءَهُم بِالْحَقِّ وَأَكْثَرُهُمْ لِلْحَقِّ كَارِهُونَ وَلَوِ اتَّبَعَ الْحَقُّ أَهْوَاءَهُمْ لَفَسَدَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ وَمَنْ فِيهِنَّ بَلْ أَتَيْنَاهُمْ بِذِكْرِهِمْ فَهُمْ عَنْ ذِكْرِهِمْ مُعْرِضُونَ என்ன, இவர்கள் இந்த இறைவாக்கை சிந்திக்கவில்லையா? அல்லது இவர்களின் பண்டைக்கால மூதாதையர்களிடம் ஒருபோதும் வந்திராத ஏதேனும் கருத்தையா இவர்களிடம் இது சமர்ப்பிக்கின்றது? அல்லது தங்களின் இந்த தூதரை இவர்கள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லையா?
அப்படி அறியாது இருந்த காரணத்தாலா அவரை புறக்கணிக்கின்றார்கள்? அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என்று கூறுகின்றார்களா? இல்லை, மாறாக அவர்களிடம் அவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சத்தியத்தை விரும்பாதவர்களாகவே அவர்களில் பெரும்பாலோர் இருக்கின்றனர். மேலும் சத்தியம் அவர்களின் மன இச்சைகளை பின்பற்றி செல்லுமாயின் வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் வாழும் அனைத்தின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். இல்லை, மாறாக அவர்களுக்கே உரிய நல்லுரையை அவர்களிடம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களோ தங்களுக்கே உரிய நல்லுரையை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். أَمْ تَسْأَلُهُمْ خَرْجًا فَخَرَاجُ رَبِّكَ خَيْرٌ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ وَإِنَّكَ لَتَدْعُوهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ وَإِنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ عَنِ الصِّرَاطِ لَنَاكِبُونَ அல்லது நீர் அவர்களிடம் ஏதேனும் கூலி கேட்கின்றீரா என்ன? உமக்கு இறைவன் வழங்கியதே மிகச் சிறந்ததாகும். மேலும் வாழ்வாதாரம் வழங்குபவர்களிலெல்லாம் அவன் மிகச்சிறந்தவனாவான். திண்ணமாக நீர் அவர்களை நேரிய வழியில் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர். ஆயினும் மறுமையை நம்பாதவர்கள் நேரிய வழியை விட்டு விலகிச் செல்ல விரும்புகின்றார்கள். وَلَوْ رَحِمْنَاهُمْ وَكَشَفْنَا مَا بِهِمْ مِنْ ضُرٍّ لَلَجُّوا فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ وَلَقَدْ أَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ فَمَا اسْتَكَانُوا لِرَبِّهِمْ وَمَا يَتَضَرَّعُونَ حَتَّى إِذَا فَتَحْنَا عَلَيْهِمْ بَابًا ذَا عَذَابٍ شَدِيدٍ إِذَا هُمْ فِيهِ مُبْلِسُونَ இவர்களுக்கு நாம் கருணை புரிவோமாயின், மேலும் இன்று இவர்களுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நாம் அகற்றி விடுவோமாயின், அவர்கள் தங்களுடைய வரம்பு மீறிய நடத்தையில் முற்றிலும் மூழ்கி விடுவார்கள். இவர்களின் நிலைமை எப்படிப்பட்டதெனில், நாம் இவர்களை துன்பத்திற்குள்ளாக்கினோம். அவ்வாறிருந்தும் அவர்கள் தம் இறைவனின் திருமுன் சிரம் சாய்க்கவோ பணிவை மேற்கொள்ளவோ இல்லை. இறுதியில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விட்டாலோ உடனே அவர்கள் எல்லா விதமான நன்மைகளை விட்டும் நிராசை அடைந்து விடுவர் என்பதை நீர் காண்பீர். وَهُوَ الَّذِي أَنشَأَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ وَهُوَ الَّذِي ذَرَأَكُمْ فِي الْأَرْضِ وَإِلَيْهِ تُحْشَرُونَ وَهُوَ الَّذِي يُحْيِي وَيُمِيتُ وَلَهُ اخْتِلَافُ اللَّيْلِ وَالنَّهَارِ أَفَلَا تَعْقِلُونَ بَلْ قَالُوا مِثْلَ مَا قَالَ الْأَوَّلُونَ قَالُوا أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَعِظَامًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ لَقَدْ وُعِدْنَا نَحْنُ وَآبَاؤُنَا هَذَا مِنْ قَبْلُ إِنْ هَذَا إِلَّا أَسَاطِيرُ
أَسَاطِيرُ الْأَوَّلِينَ அந்த அல்லாஹுதானே உங்களுக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வேண்டிய ஆற்றல்களையும் சிந்திப்பதற்கு இதயத்தையும் வழங்கி இருக்கின்றான். ஆயினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள். மேலும் அவன்தான் உங்களை பூமியில் பரவச் செய்தான். மேலும் அவன் பக்கமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவனே வாழ்வளிக்கின்றான், மரணமடையச் செய்கின்றான். மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவது அவன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. இவையெல்லாம் உங்கள் அறிவுக்கு புலப்படவில்லையா என்ன? ஆயினும் இவர்களுடைய முன்னோர்கள் கூறியதைப் போன்றே இவர்களும் கூறுகின்றார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகவும் உக்கிய எலும்புகளாகவும் ஆன பின்னர் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோமா என்ன? இத்தகைய எச்சரிக்கைகளை நாங்களும் நிறைய கேள்விப்படுகின்றோம். இதற்கு முன்னர் எங்கள் முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். இவை தொன்மையான கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை. قُل لِّمَنِ الْأَرْضُ وَمَن فِيهَا إِن كُنتُمْ تَعْلَمُونَ سَيَقُولُونَ لِلَّهِ قُلْ أَفَلَا تَذَكَّرُونَ قُلْ مَنْ رَبُّ السَّمَاوَاتِ السَّبْعِ وَرَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ سَيَقُولُونَ لِلَّهِ قُلْ أَفَلَا تَتَّقُونَ இவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் இதிலுள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் என்பதை கூறுங்கள். திண்ணமாக அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள், அல்லாஹுக்குரியவர்கள் என்று. பிறகு நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை என்று கேளுங்கள். 7 வானங்களின் உரிமையாளனும் மகத்துவமிக்க அரிசின் உரிமையாளனும் யார் என்று இவர்களிடம் வினவுங்கள். இவர்கள் திண்ணமாக பதில் கூறுவார்கள், அல்லாஹுதான் என்று. கேளுங்கள், பிறகு ஏன் நீங்கள் அஞ்சுவதில்லை? قُلْ مَنْ بِيَدِهِ مَلَكُوتُ كُلِّ شَيْءٍ وَهُوَ يُجِيرُ وَلَا يُجَارُ عَلَيْهِ إِن كُنتُمْ تَعْلَمُونَ سَيَقُولُونَ لِلَّهِ قُلْ فَأَنَّى تُسْحَرُونَ بَلْ أَتَيْنَاهُمْ بِالْحَقِّ وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ மேலும் அவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், ஒவ்வொரு பொருளின் மீதுள்ள அதிகாரமும் யாருடைய கைவசம் இருக்கின்றது என்றும், மேலும் அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்பட முடியாதவனும் யார் என்றும் திண்ணமாக அவர்கள் கூறுவார்கள், இவை அல்லாஹுக்கே உரியனவாகும். பிறகு கேளுங்கள், எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள்? சரியாகச் சொல்வதானால் சத்தியத்தையே நாம் இவர்கள் முன் கொண்டு வந்துள்ளோம். ஆயினும் இவர்கள் பொய்யர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. مَا اتَّخَذَ اللَّهُ مِنْ وَلَدٍ وَمَا كَانَ مَعَهُ مِنْ إِلَٰهٍ إِذًا لَّذَهَبَ كُلُّ إِلَٰهٍ بِمَا خَلَقَ وَلَعَلَا بَعْضُهُمْ عَلَىٰ بَعْضٍ سُبْحَانَ اللَّهِ عَمَّا يَصِفُونَ عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ فَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ அல்லாஹ் யாரையும் தன் பிள்ளைகளாய் எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் அவனுடன் வேறு எந்த கடவுளும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால்
ஒவ்வொரு கடவுளரும் தன் படைப்புகளை அழைத்துக் கொண்டு தனியே சென்றிருப்பர். மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலோங்க முனைந்து கொண்டிருப்பர். மிக தூய்மையானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் இவர்கள் புனைந்துரைக்கும் தன்மைகளை விட்டு. வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவர்களுடைய இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் மிக மேலானவன். قُل رَّبِّ إِمَّا تُرِيَنِّي مَا يُوعَدُونَ رَبِّ فَلَا تَجْعَلْنِي فِي الْقَوْمِ الظَّالِمِينَ وَإِنَّا عَلَىٰ أَن نُّرِيَكَ مَا نَعِدُهُمْ لَقَادِرُونَ நபியே, இறைஞ்சுவீராக. என் இறைவனே, எந்த ஒரு வேதனையை பற்றி இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றதோ அதனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ நிகழச் செய்தால், என் இறைவா, கொடுமை இழைக்கும் இந்த சமூகத்தாருடன் என்னையும் சேர்த்து விடாதே. இவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் அந்த வேதனையை உமது கண்ணெதிரிலேயே கொண்டு வருவதற்கும் உண்மையில் நாம் முழு வலிமை பெற்றிருக்கின்றோம். ادفع بالتي هي أحسن السيئة نحن أعلم بما يصفون وقل رب أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك رب أن يحضرون. நபியே, எது மிக உன்னத வழிமுறையாய் உள்ளதோ அதன் மூலம் தீமையை தடுப்பீராக. அவர்கள் உம்மீது புனைந்து கூறுகின்றவற்றை நாம் நன்கறிவோம். மேலும் இறைஞ்சுவீராக. என் இறைவனே, நான் ஷைத்தான்களின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். மேலும் என் இறைவனே, அவர்கள் என்னருகில் வருவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون فإذا نفخ في الصور فلا أنساب بينهم يومئذ ولا يتساءلون فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. இம்மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளவே மாட்டார்கள். இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்துவிடுமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயாக, அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள்தாம். இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் ஃபர்சஹ் திரையாக இருக்கின்றது. இவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரையில். பிறகு சூரியனும் எக்காலம் ஊதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வேளை எவர்களுடைய நன்மையின் எடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். وَمَنْ خَفَّتْ
موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون تلفح وجوههم النار وهم فيها كالحون ألم تكن آياتي تتلى عليكم فكنتم بها تكذبون قالوا ربنا غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين எவர்களுடைய எடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களே இழப்புக்கு ஆளாக்கிக் கொண்டவர்களாவர். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாயிருப்பார்கள். நெருப்பு அவர்களுடைய முகங்களின் தோலை நக்கித் தின்றுவிடும். மேலும் அங்கே அவர்களின் தாடைகள் வெளிப்பட்டுவிடும். என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட போது அவற்றை பொய்யென்று கூறிய மக்கள் நீங்கள் அல்லவா? அதற்கு அவர்கள் கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களின் துர்பாக்கியம் எங்களை அமுக்கிவிட்டிருந்தது. உண்மையிலேயே நாங்கள் வழிதவறிய மக்களாகவே இருந்தோம். ربنا أخرجنا منها فإن عدنا فإنا ظالمون قال اخسئوا فيها ولا تكلمون إنه كان فريق من عبادي يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين فاتخذتموهم سخريا حتى أنسوكم ذكري وكنتم منهم تضحكون إني جزيتهم اليوم بما صبروا أنهم هم الفائزون قال كم لبثتم في الأرض عدد سنين قالوا لبثنا يوما أو بعض يوم فاسأل العادين قال إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون எங்கள் இறைவனே, இப்பொழுது எங்களை இதிலிருந்து வெளியேற்றிவிடு. நாங்கள் மீண்டும் இவ்வாறு தவறு செய்தால் நிச்சயம் நாங்கள் கொடுமைக்காரர்களாவோம். அல்லாஹு பதிலளிப்பான், விலகிச் செல்லுங்கள் என் எதிரிலிருந்து, அதிலேயே வீழ்ந்து கிடங்கள், என்னிடம் பேசாதீர்கள். என் அடியார்களில் சிலர், எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை புரிவாயாக. கருணை புரிவோரிலெல்லாம் நீயே சிறந்த கருணையாளன் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நீங்கள் அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தீர்கள். எதுவரையெனில்
அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பகைமை நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதையே உங்களை மறக்கச் செய்துவிட்டது. மேலும் நீங்கள் அவர்களை குறித்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். அவர்கள் சகித்துக் கொண்டதற்காக இன்று நான் இந்த கூலியை அளிக்கின்றேன். அதாவது அவர்களே வெற்றி பெற்றவர்கள். பிறகு அல்லாஹு அவர்களிடம் நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் கொஞ்ச நேரம் அங்கு நாங்கள் தங்கியிருந்தோம், கணக்கிடுவோரிடம் கேட்பாயாக என்று கூறுவார்கள். அல்லாஹு கூறுவான், நீங்கள் சிறிது காலமே தங்கியிருந்தீர்கள். இதனை அப்போது நீங்கள் அறிந்திருந்தால் எத்தனை நன்றாயிருந்திருக்கும். நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன? فَتَعَالَى اللَّهُ الْمَلِكُ الْحَقُّ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ رَبُّ الْعَرْشِ الْكَرِيمِ وَمَن يَدْعُ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ لَا بُرْهَانَ لَهُ بِهِ فَإِنَّمَا حِسَابُهُ عِندَ رَبِّهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. மிக உயர்ந்தவனாவான் உண்மையான அரசனாகிய அல்லாஹ். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. சங்கை மிகு அரிசின் உரிமையாளன். யாரேனும் அல்லாஹுடன் வேறொரு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடமே உள்ளது. இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. وَقُلْ رَبِّ اغْفِرْ وَارْحَمْ وَأَنْتَ خَيْرُ الرَّاحِمِينَ. நபியே, நீர் இறைஞ்சுவீராக. என் இறைவனே, மன்னித்து கிருபை செய்வாயாக. கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிகச் சிறந்தவன்.